குட் ஈவினிங்மா. இன்னைக்கு அத்தியாயம் 11லேருந்து அத்தியாயம் 20 வரைக்கும் +1 காமர்ஸ் பார்க்க போகிறோம். இப்போது 1 மார்க் பார்க்க ஆரம்பிக்கலாம். கீழ்கண்டவற்றில் எது தொழில்துறை வங்கி அல்ல? HSBC. உள்ளூர் பகுதி வங்கிகள் ஊக்குவித்து வருவது கிராம சேமிப்பு. வெளிநாட்டு வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை இந்தியாவில் ஆரம்பித்த ஆண்டு 1980. அத்தியாயம் 12 வணிக வங்கிகளின் பணிகள். மின்னணு வங்கியினை டேஷ் மூலம் செயல்படுத்தலாம். மேலே உள்ள அனைத்தும். RTGS மூலம் குறைந்தபட்சம் எவ்வளவு பணம் பரிமாற்றம் செய்ய முடியும்? 2 லட்சம். இந்தியாவின் மிகப்பெரிய வணிக வங்கி SBI. எந்த வகையான கணக்கு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில தொகையை செலுத்த வேண்டியது கட்டாயம்? தொடர் வைப்பு. எந்த ஒரு வகையான சேவைகள் வணிக வங்கியால் வழங்கப்படுவதில்லை? வணிக தகவலை சேகரித்தல் மற்றும் அளித்தல். அத்தியாயம் 13 பண்டக காப்பு. பண்டக காப்பகம் டேஷ் தடையை நீக்குகிறது. காலத்தடை. பண்டக காப்பகம் டேஷ் மையமாக பொருட்களை வைத்திருக்கிறது. வழங்கல். டேஷ் வங்கியில் இருந்து நிதி உதவி பெறுவதற்காக இணைப்பாக வழங்கப்பட்டது. பண்டக சான்றாணை. பிணைய அடிப்படையில் பொருட்களை பாதுகாப்பதற்காக அரசால் உரிமம் வழங்கப்பட்ட பண்டக காப்பகங்கள் டேஷ் ஆகும். பிணைய பண்டக காப்பகங்கள் பழங்கள், காய்கறிகள் போன்ற அழுகக்கூடிய பொருட்களின் சேமிப்பிற்காக டேஷ் பண்டக காப்பகங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. குளிர்பதன. அத்தியாயம் 14 போக்குவரத்து. போக்குவரத்து டேஷ் தடையை நீக்குகிறது. இடம். வான்வழி அனுப்பீட்டு ரசீது டேஷ் பாகங்களில் தயாரிக்கப்படுகிறது. 3. சரக்கேற்றி மூலம் பொருட்களை பெற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்வதற்கான ஆவணம் வழி சீட்டு. மிக வேகமான போக்குவரத்திற்கான வழி என்ன? விமானம். அத்தியாயம் 15 காப்பீடு. காப்பீட்டின் அடிப்படை கோட்பாடு டேஷ் ஆகும். கூட்டுறவு. டேஷ் ஒரு பொது காப்பீட்டு வகையினை சார்ந்தது அல்ல. ஆயுள் காப்பீடு. கீழ்கண்டவற்றுள் காப்பீடு ஒப்பந்தத்திற்கு பொருந்தாதது எது? தன்னிச்சை ஒப்பந்தம். பின்வருவனவற்றுள் எது கடல்சார் காப்பீட்டு வகையினை சார்ந்தது? கப்பல்சார் காப்பீடு. அத்தியாயம் 16 இந்தியாவில் வளர்ந்து வரும் சேவை தொழில்கள். எந்த ஒரு தொடர்ச்சியான உறவு வணிகத்திற்கான உரிமத்தை வழங்குகிறது? பயிற்சி அளிக்கிறது, கிளை விற்பனை செய்வதை கருத்தில் கொள்வது என அழைக்கப்படுகிறது. தனி உரிமையியல். மின்னணு வலைப்பின்னல்கள் மூலம் பொருட்கள் வாங்குதல் மற்றும் விற்பனை செய்தல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. மின்னணு வணிகம். உற்பத்தியாளரிடமிருந்து பொருட்களை நுகர்வோருக்கு எடுத்து செல்லும் செயலுக்கு டேஷ் என பெயர். போக்குவரத்து. பெயர்ச்சியியலின் முக்கியமான நன்மை செலவுகளை குறைத்தல். புற ஒப்படைப்பின் முக்கிய நன்மை செலவு குறைப்பு. அத்தியாயம் 17 தொழிலின் சமூக பொறுப்புணர்வுகள். எந்த வகையான பொறுப்புணர்வு சமுதாயத்திற்கு நன்மை தரத்தக்கதாக உள்ளது? ஒழுங்குணர்வு. சமூக பொறுப்புணர்வு தொழில் நிறுவனங்களின் பங்குதாரர்களை தவிர டேஷுக்கும் உண்டு, நிறுவனத்திற்கும் உண்டு. தொழிலின் சமூக பொறுப்புணர்வு என்பது நிறுவனத்திற்கு எவ்வாறு உதவுகிறது? நிலைத்தன்மை. சமூக பொறுப்புணர்வு வணிகத்தில் பண்டங்களை டேஷில் வழங்குகிறது. நியாயமான விலை. பின்வருவனவற்றில் எது ஊழியர்களின் சமூக பொறுப்புணர்வு ஆகாது? சுரண்டல். அத்தியாயம் 18 தொழில் நன்னெறிகள் மற்றும் நிறுவன ஆளுகை. பின்வருவனவற்றுள் எது சமுதாயத்திற்கு பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க செய்ய உதவுகிறது? ஒழுக்கவியல். நெறிமுறைகளுக்கான தேவைகள் மேற்கண்ட அனைத்தும். பின்வருவனவற்றில் எது ஒரு தொழில் நிறுவனத்தில்
பயனுள்ள நன்னெறி நடைமுறைகளை உறுதி செய்யவில்லை. ஒரு வெளியீட்டின் குறியீடு. தலைமை நிர்வாகத்தின் பங்கு என்பது அதன் முழு அமைப்பு எதை நோக்கி வழிநடத்த வேண்டும்? நேர்மையான நன்னெறி நடத்தை. நிலையான நடைமுறைகளுக்கு வழிவகுக்கும் பணியாளர்களின் நெறிமுறை நடத்தை என்பது சரியாக முடிவெடுத்தல். அத்தியாயம் 19. தொழில் நிதி மூலங்கள். நிறுவனங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் பணத்தை ஒதுக்கீடு செய்தல் கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது. நிதி மேலாண்மை. உட்புற நிதி மூலத்திற்கு எடுத்துக்காட்டு: தொழில் நிறுவனத்திற்குள் திரட்டப்படும் நிதி. கடன் பத்திரதாரர்கள் ஒரு நிலையான டேஷ் விகிதம் பெற தகுதியுடையவர்கள். வட்டி. பொது வைப்பு டேஷிடமிருந்து நேரடியாக திரட்டப்பட்ட வைப்பு தொகையாகும். பொதுமக்கள். நேர்மை பங்குதாரர்கள் ஒரு நிறுவனத்தின் டேஷ் உரிமையாளர்கள். அத்தியாயம் 20. பன்னாட்டு நிதி. அயல்நாட்டு பத்திர வெளியீட்டு உரிமை தரும் ஆவணம். வைப்பு ரசீது. வைப்பு ரசீது வெளியீடு இதன் தேவை அதிகரிப்பை அடிப்படையாக கொண்டது. பன்னாட்டு சந்தை. அமெரிக்க வைப்பு ரசீது வெளியிடப்படுவது அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அமெரிக்க சந்தை தவிர்த்து உலக சந்தையில் வெளியிடப்படும் வைப்பு ரசீது உலகளாவிய வைப்பு ரசீது. டேஷ் என்பது நிறுவனங்கள் அயல்நாட்டு செலாவணியை பெறுவதற்காகவே வெளியிடப்படும் சிறப்பு வகை பத்திரமாகும். அந்நிய செலாவணி மாற்று பத்திரம்.